மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். பல கொலைகளை செய்த பாதாள உலக கும்பலின் ஷூட்டர் அதிரடியாக தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு. கஞ்சிப்பானை இம்ரானுடைய சகாவினுடைய குற்றப்பட்டியல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பல்லேகம ஹேமரத்ன தேரருடைய வழக்கிற்காக 22 சட்டத்தரணிகள் முன்னிலையானதோட பல்லேகம ஹேமரத்ன தேரர் நீதிமன்றத்துக்கு வருகை தந்த விதம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க நீதிமன்றம் அதிரடியான உத்தரவு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். வத்தல பிரதேசத்துல கஞ்சிப்பான இம்ரானுடைய சாட்சாவை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகத்தை நடத்திய அஜித் தேவப்பிரிய என்ற சந்தேக நபரை போலீசார் தேடி வந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் நேற்றைய தினம் குறித்த சந்தேக நபர் அலுத்கம பிரதேசத்துல ஒரு புகையிரத்துக்கு மோதுண்டு தன்னுயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் போலீசாருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் கொடுத்திருந்தது. இவர் குறித்த விசாரணையில் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வத்தல பிரதேசத்துல ஒரு பர்த்டே பார்ட்டியில குடுருஷான இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் குடுருஷான் போன்ற ஆடை அணிந்த அப்பாவி மற்றும் ஒரு நபர் தான் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி பரிதாபகரமாக உயிரிழந்தார். இந்த ஒரு சம்பவத்தை நடத்தி முடிச்சது குறித்த சந்தேகனர் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய இது குறித்த வழக்கு விசாரணைகள் இப்போது நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில தான் இவர் நீதிமன்றத்துக்கு தலை காட்டாமலே தலைமறைவாக வாழ்ந்து வந்த இந்த நிலையில நீதிமன்றம் பிடியாணையை பிறப்பித்திருந்தது. இந்த பிடியாணை பிறப்பித்ததுக்கு பிற்பாடுதான் குறித்த நபர் குறித்த புகையிரத்தில் மோதுண்டு தன்னுயிரை மாய்த்து கொண்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில எதற்காக குறித்த நபர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போது போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. பாதாள உலக கும்பல் அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்களுடைய ஷூட்டராக இருந்துட்டா பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, பரிதாபம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த மன உளைச்சலும் கிடையாது, சுட்டு தள்ளிட்டு பேசிட்டே இருப்பாங்க. இப்படியான சூழ்நிலையில எதற்காக குறித்த சந்தேக நபர் தன்னுயிரை மாய்த்து கொண்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. ஆயுதம் தூக்கியவனுக்கு ஆயுதத்தால் சாவு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இப்போது வித்தியாசமாக என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதாள உலக கும்பல் அதனுடைய ஷூட்டர்களும் தற்கொலை செய்கின்ற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அதுபோக போலீசாரும் அவ்வப்போது தற்கொலை செய்கின்ற சம்பவங்களும் நடந்தேறி வருது. ராஜகிரியில ஞானசார தேரர் தங்கியிருந்த விகாரைக்கு பாதுகாப்பு கடமையில் இருந்த போலீசாரும் அவருடைய கடமைக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கியினூடாக தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவமும் பதிவாகி இருந்தது. இப்படி பாதாள உலக கும்பல்களை கைது செஞ்சு சிறையில் போடுகின்ற பாதுகாப்பு பிரிவினரும் தற்கொலை செய்கின்ற சூழ்நிலையில இப்போது பாதாள உலக கும்பல்களுடைய ஷூட்டரும் தற்கொலை செய்து கொண்ட ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பது என்ன ஏது என்பதை இப்போது போலீசார் தீவிரமாக விசாரிச்சு வராங்க. இது போக கஞ்சிப்பானை இம்ரானை எப்படியாவது கைது செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இப்போது போலீசார் தீவிர முயற்சியில ஈடுபட்டு வராங்க. ஏதோ வகையில கஞ்சிப்பானை இம்ரான் அடங்கி பொட்டிப்பாம்பு மாதிரி போயாச்சு, இப்போ எங்க பதுங்கி இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் கஞ்சிப்பானை இம்ரானுடைய சகாக்களை அல்லது அவருக்கு வேண்டப்பட்ட உறவுகளை பழித்து தரலாம் அப்படின்ற வகையில தான் இப்போது பாதாள உலக குழுக்கள் இப்போது கஞ்சிப்பானை இம்ரானுடைய உறவுகளை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகங்கள் நடத்துறதை பார்க்க முடியுது. அந்த வகையில தான் கஞ்சிப்பான இம்ரானுடைய உறவுக்காரரான ஒரு வியாபாரியை படுகொலை செய்வதற்கான திட்டம் வகுக்கப்பட்ட ஒரு விஷயம் போலீசாருக்கு தகவல் சொல்லப்பட்டு குறித்த சூட்டு சம்பவத்தை நடத்த காத்திருந்த நபரை இப்போது கைது செய்து இப்போது டிஐ இருந்த விசாரணைக்கு உட்படுத்தி வராங்க. கணேமூர்ல சஞ்சீவனுடைய படுகொலையை அடுத்து கஞ்சிப்பான இம்ரான் மற்றும் கேல்பத்ர பத்மையுடைய அணியினரை பழி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி மறுதரப்பு இப்போது பிரயத்தனங்களை எடுத்து வருகின்ற சூழ்நிலையில் தான் இப்போது இது உக்கிர நிலையை அடைஞ்சிருக்கு. பெகோசமனுடைய தாயையும் ஒரு தரப்பு சுட்டுக் கொண்ட சம்பவம் பதிவாக இருந்தது. எனவே பாதுகாப்பு துறையினர் துரித கதியில் செயற்பட்டு இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை எடுத்து குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கட்டும் அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோடு கஞ்சிப்பான இம்ரானுடைய உத்தரவுக்கு ஏற்ப படுகொலைகளை செய்து இப்போது வெளிநாட்டில் துபாயில் தலைமறைவாக வாழ்ந்து வந்த வனாத்த சத்துவை துபாய் போலீசார் அதிரடியாக கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கைது குறித்து விசாரணையில் தெரிய வந்த விஷயங்கள் என்ன, வனாத்த சத்துவனுடைய குற்றப்பட்டியல் என்ன அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது ஊடகங்களில் கசிய ஆரம்பிச்சிருக்கு. எமது நாட்டு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய உளவு தகவல்களை மையப்படுத்தி துபாய் போலீசாருக்கு இந்த தகவல்கள் வழங்கப்பட்டுதான் வனாத்த சத்து அதிரடியாக துபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு அதிசொகுசு வீடுல வாழ்ந்து வந்த சூழ்நிலையில தான் அவர் கைது செய்யப்பட்ட அந்த வீடும் அவர் பயன்படுத்தி வந்த அதிசொகுசு காரையும் போலீசார் இப்போது கையகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த சுகபோக வாழ்க்கையை கொடுத்தது கஞ்சிப்பான இம்ரான் அப்படின்ற ஒரு விஷயம் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. வெளிவந்திருக்கிற இவருடைய குற்றப்பட்டியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதுர்தீன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இளைஞரை வெட்டி கொத்தி படுகொலை செய்த குற்றச்சாட்டு இவர் மீது முன்வைக்கப்படுது.
மாளிகாவத்தையில் மற்றொரு இளைஞர் சுட்டுக்கொண்ட குற்றச்சாட்டும் இவர் மீது முன்வைக்கப்பட்டது. வனாத்த முல்லையில மற்றொரு இளைஞனை படுகொலை செய்தது. கடுவலையில 2 இளைஞர்களை வெட்டி கொத்தியதுல ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்ட குற்றச்சாட்டும் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கு. கொல்லுப்பட்டியில் அமைந்திருக்கின்ற ஒரு விடுதி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டார் என்ற குற்றச்சாட்டும் இவர் மீது முன்வைக்கப்படுது. இத்தனை குற்றச்சாட்டுகளையும் தாண்டி கஞ்சிப்பான இம்ரானுடைய போதை வர்த்தகம் அல்லது போதைப் பொருள் கடத்தலுக்கு மிக பக்கபலமாக இருந்து பல்வேறு குற்றச்செயல்களையும் போதைப் பொருள் கடத்தல்களையும் செய்து வந்தவர் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் கசிய ஆரம்பிச்சிருக்கு. இவை அனைத்துக்குமாகத்தான் இலங்கை நாட்டினுடைய பாதுகாப்பு பிரிவினரால் தேடப்பட்டு வந்த இந்த வனாத்த சத்துவ துபாய் போலீசாருக்கு தகவல் சொல்லி இப்பொழுது அதிரடியாக கைது செய்திருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட வனாத்த சத்துவை எதிர்வரும் தினங்கள்ல முறைப்படி நாட்டுக்கு கொண்டு வந்து விசாரணைகளை தொடங்குவதாகத்தான் இப்போது இலங்கையினுடைய பாதுகாப்பு பிரிவினர்கள் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரருடைய வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அனுராதபுர நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பல்லேகம ஹேமரத்ன தேரர் சார்பாக 22 சட்டத்தரணிகள் எழுந்து நின்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. பாதிக்கப்பட்ட சிறுமி சார்பில் 7 சட்டத்தரணிகள் தான் முன்னிலையாக அவங்களோட வாதங்களை முன்வைச்சாங்க. அதுபோக பல்லேகம ஹேமரத்ன தேரர் நீதிமன்றத்துக்கு வருகை தந்த விதம் குறித்த மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டதன் காரணமாக இவருடைய வருகை குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி அறிக்கையை எதிர்வரும் வழக்கு தவணையில அறிக்கை சமர்ப்பிக்கும்படி நீதவான் அதிரடியாக நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரிக்கு உத்தரவை பிறப்பித்தது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. எதனால இந்த சர்ச்சை, எதற்காக விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கும்படி நீதவான் உத்தரவிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல ஒன்னு රටේ නීතිය අවභාවිතාවේ නැහැටි. දැන් මේ යන්න බැරි ගේට්ටුව මහේස්ත්‍රාත් අධිකරණේ මේ නිලධාරි ඔක්කොම ඉන්නකොට සුදු පාට ඒ නීතිඥතුමාගේ වාහනේ ගිහිල්ලා අන්න දැන් ඇතුලෙන් හාමුදුරුවෝ බැහැලා යනවා. උසාවිය ඇතුළට පිටිපස්සේ ඩ්‍රින්ටඩ් කරගෙන ගිහිල්ලා හාමුදුරුවන්ට රටේ වෙනම නීතියක්. මේ ශ්‍රී ලංකා පොලිසිය රටේ වෙනම නීතියක් හාමුදුරුවන්ට. පේනව නේද වෙන මිනිහෙකුට? பல்லேகம ஹேமரத்ன தேரர் நீதிமன்றத்துக்கு வருகை தருகின்ற சாமானிய மக்கள் அல்லது சந்தேக நபர்கள் வழக்கோடு சம்பந்தப்பட்டவங்க அனைவருமே வருகின்ற அந்த வழியாக வராமல் பிரத்யேகமாக நீதிபதிகள் வருகின்ற சட்டத்தரணி வருகின்ற அல்லது நீதிமன்றத்தினுடைய சேவையாற்றுகின்ற வருகின்ற வாயிலாக வந்தது மட்டுமல்லாம ஒரு அதிசொகுசு வாகனம் ஒன்றுல தான் அமர்ந்து நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே இவரோட வாகனம் நிறுத்தப்பட்டு தான் அங்கிருந்து நீதிமன்ற கட்டடத்துக்குள்ள அவர் போயிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் சட்டத்தரணிகளோட கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு தான் இந்த ஒரு விஷயம் குறித்து நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு சட்டத்தரணிகளை கொண்டு போனதுக்கு இணங்கத்தான் இந்த ஒரு உத்தரவை நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பிறப்பிச்சிருக்கிறார். ஒரு துஷ்பிரயோக வழக்கில் சந்தேக நபராக இருக்கின்ற முன்னாள் அட்டமஸ்தானாதிபதியாக இருந்தவர் எந்த ஒரு பரிசோதனைக்கும் உட்படுத்தப்படாத சூழ்நிலை நேரடியாக இப்படியான ஒரு வாகனத்தில் இறங்கி நீதிமன்ற நடவடிக்கைகளில் கலந்து கொள்வது என்பது இந்த வழக்கில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இவருடைய கைதுடைய தாமதங்கள், அதுக்கு பிறகு கைதுக்கு பிற்பாடு வைத்தியசாலையில் இவர் தங்கி இருந்தவை, இப்படியான வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு இவர் வருவது என்பது இந்த ஒரு கேஸ்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். அதுபோக நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமையும். இங்கு வருகின்ற ஒவ்வொரு நபர்களையும் பரிசோதனை இட்டுத்தான் அனுமதிக்கிறாங்க. எப்படி பல்லேகம ஹேமரத்ன தேரர் மட்டும் இப்படி வருவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது என்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியதன் காரணமாகத்தான் நீதிமன்றம் உடனடியாக இது குறித்த விசாரணையை மேற்கொண்டு அறிக்கையை எதிர்வரும் வழக்கு தவணை ஜனவரி 8ஆம் தேதி எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறார். நீதிமன்றத்துக்குள்ள சந்தேக நபர்கள் பதவி, பட்டம், சமூக அந்தஸ்து என்பதெல்லாம் பார்க்காமல் சந்தேக நபர்களாக வழிநடத்தப்படும் பட்சத்தில் தான் அந்த வழக்கினுடைய சுயாதீனமும் இருக்கும் என்பதனால இப்போது இது குறித்த விசாரணைக்காக உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் வன்முறை இல்லாத, ஊழல் இல்லாத, போதை இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.